ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துளசி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் மகேஷ் கிட்டே இருந்து உண்மையை நம்ம வாங்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு உன் மேலே சந்தேகம் வந்துடும். உன் மேலே சந்தேகம் வராத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, கண்டிப்பாக்கா, நான் நிச்சயமாக மதியம் இருந்து அவன் எதுக்காக அப்பாவை இப்படியெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு வெற்றி துளசி ரெண்டு பேருமே சிவராமன் ஏற்கனவே வேலை பார்த்தார்ல அந்த கம்பெனிக்கு தான் போய் விசாரிக்கிறாங்க. அங்கே போய் விசாரிச்சா சிவராமனோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் அந்த டைம் ஊரில் இருந்தமோ அதனால் உங்கள் அப்பாவோட டெத்துக்கு கூட வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட துளசி சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பாவோட சாவில் எங்களுக்கு டவுட் இருக்குது. எங்கள் அப்பா உண்மையிலே இறந்துட்டாரா இல்லை அவரை யாரும் கடத்தி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற டவுட்னால தான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவராமனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு தெரியல, உங்கள் அப்பா எப்போவுமே எந்த விஷயம் ஆனாலும் என்கிட்ட தான் சொல்லுவான். ஆனால் கொஞ்ச நாளாக எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை. நானும் சரி விட்டுட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட வெற்றி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார், ஆனால் எங்களுக்கு என்னமோ சிவராமன் சார் சாகலன்னு தான் தோணுது. அவர் எங்கேயோ உயிரோடு இருக்காரு. அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணார்னா மறக்காமல் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது வெற்றி துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, துளசி எனக்கு ஒரு டவுட்டு, மாமா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை பார்க்குறதுக்காக ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாமல் நம்ம எப்படி எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துளசி சொல்கிறாங்க, இல்லை வெற்றி, எங்கள் அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே உள் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருந்தது, உங்கள் அப்பா சாகலை உயிரோடு தான் இருக்காரு அப்படின்ட்டு எங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கும் அதே தான் தோணுது, அப்பா சாகலை எங்கேயோ உயிரோடு இருக்காரு. ஆனால் எனக்கு என்னமோ வேலை பிரச்சனையில் தான் யாரோ அப்பாவை கடத்தி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு துளசி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே சிவராமனை கடத்தி வச்சிருக்கிறது மகேஷ் தான். இந்த விஷயத்தை நம்ம அஞ்சலி தான் கண்டுபிடிக்கணும். துளசிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வெற்றி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் துளசிக்கு ஒரு ஐடியா வருது. ஆமாம், நம்ம தங்கச்சியை மதியம் நடிக்க வச்சுருக்கோமே, அஞ்சலி மட்டும் மகேஷ் கிட்ட எல்லா உண்மையும் வாங்கிட்டானா போதும், நம்மளுக்கு அப்பாவை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சிடும். அதனால துளசி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவை பற்றின விஷயத்தெல்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஒன்னால் மட்டும்தான் இது முடியும். நீ மிரட்டுற விதத்தில் மிரட்டினா கண்டிப்பாக அப்பாவை எங்கே வச்சிருக்கான்ற உண்மையை மகேஷ் சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. அஞ்சலி இதெல்லாம் கேட்டுட்டு மகேஷ் வரதை பார்க்குறாங்க. அப்போது மகேஷ் கிட்ட பேசலான்னு போனப்போ மகேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் மகேஷோட அசிஸ்டண்ட்டு தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது மகேஷ் சொல்கிறாங்க, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணுறீங்களா இல்லையா, இங்கே பாரு, துளசிக்கும் வெற்றிக்கும் சிவராமன் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க மட்டும் அடுத்த ஸ்டெப்பு வச்சாங்க, கண்டிப்பாக அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா நம்ம சோலி முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அஞ்சலி கேட்டுட்ருக்காங்க. அப்போது மகேஷ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மகேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் சிவராமனை தேடி துளசி வெற்றி ரெண்டு பேருமே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம அஞ்சலி வராங்க. அப்போது மகேஷ் கிட்ட கேட்குறாங்க, என்ன சார், உங்கள் மாமனார் உயிரோட வரப்போறாரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மகேஷ் செம்மையாக கடுப்பாக்குறாங்க. ஆமாம், இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும், அதுதான் அவங்க பேசினதை நான் கேட்டேனே, உன் மாமனார் எங்கேயோ உயிரோட தான் இருக்காராம், உன் மாமனார் பாடிக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதில் தான் அவர் உயிரோடு இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மகேஷ்க்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாருமதி, நீ வந்தது இங்கே அஞ்சலியாக நடிக்கிறதுக்காக மட்டும்தான், நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நலச்சி தேவையில்லாமல் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி மகேஷ் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி மகேஷே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்க, டே இப்போ நான் அங்கே வரேன், அவரை எங்கேயும் விட்டுறாதீங்க, அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அவரை தேடி யாராவது வந்தால் அவங்கள அங்கேயே போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அஞ்சலி துளசிக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, நான் தான் சொன்னல இதுக்கு பின்னாடி மகேஷ் தான் இருப்பான்னு சொல்லிட்டு, பாரு இப்போ அவன் பேசினதை வச்சே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்பாவை இவன் தான் வேற எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அஞ்சலி துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வேணா மகேஷை ஃபாலோ பண்ணிட்டு போவாக்கா, அவனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவன் எங்கே ஒளிச்சு வச்சுருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி துளசிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு துளசி சொல்கிறாங்க, வேணாம் அஞ்சலி, நீ ஃபாலோ பண்ண போயிட்டு வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைக்கா, நான் இப்படி தான் அவனை ஏற்கனவே ஒரு தடவை ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் அந்த அம்மாவை எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி தான் நம்ம அப்பாவையும் எங்கேயாவது இவன் மறைச்சி வச்சுருப்பான், இவன் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு போய் இவன் என்ன பண்ணுறான்
ஏது பண்ணுறா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட துளசியும் சரி அஞ்சலி, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம அஞ்சலியும் மகேஷை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போகிற இடம்லாம் யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு குடோன் கிட்ட போனோமே, அந்த இடம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து அந்த இடத்துல மகேஷ் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் அந்த குடோன்குள்ளே போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னா முகத்தில் மாஸ்கையும் போட்டுட்டு அந்த குடோன்குள்ளே போகிறாரு. அங்கே போயிட்டு ஒருத்தரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவர் முகத்தில் மாஸ்க் போட்டு வச்சுருக்காங்க. அதனால அவர் சரியாக யாரும் தெரியல. ஆனால் அவரோட செய்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது சிவராமன் மாதிரி தான் தெரியுது. இந்த விஷயத்த நம்ம அஞ்சலி பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போது மகேஷ் வந்து யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது அஞ்சலிக்கு செம்ம கோவம் வருது. மகேஷ், நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, எங்கள் அப்பா என்னடா பாவம் பண்ணார், அவரை போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுல, எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுவேன்ப்பா. இப்போ நான் வந்து மகேஷ் கிட்ட சண்டை போடலாம், ஆனால் இந்த நேரத்தில் நான் அஞ்சலியா இல்லை, நான் மதியா அவன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம அஞ்சலி வந்து சிவராமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த துளசி கிட்ட ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி துளசிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. அக்கா, நான் அதான் சொன்னல, நம்ம அப்பாவை நான் பார்த்தேன், மகேஷ் ஒரு குடோனில் தான் அப்பாவை மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட துளசிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எப்படியோ அஞ்சலி, ஆனால் நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து மகேஷ் பின்னாடி போயிட்டு அப்பாவை நீ கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் இப்போதைக்கு நீ அங்கேருந்து வெளியில் வர்றது தான் நல்லது. நீ அவன் கண்ணில் மட்டும் மாட்டின, அவளை தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று நீ தான் அஞ்சலி அப்படிங்கிற விஷயம் மகேஷ் கண்டுபிடிச்சிட்டானா அப்பாவோட உயிர்க்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அஞ்சலி சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ சொல்கிறது கரெக்டு தான். ஏதோ அப்பா இவ்வளோ நாள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவர் இப்போ உயிரோட தான்க்கா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட அஞ்சலி துளசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட துளசி சொல்கிறாங்க, அஞ்சலி நீ அங்கே இருக்காத, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அஞ்சலியும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. மகேஷ்க்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது. இந்த இடத்துல நம்மளை தவிர வேறு யாரோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாரும் இல்லை. அந்த இடத்துல சிவராமன் கிட்ட நம்ம மகேஷ் வந்து பேசுகிறாங்க. மாமா, நீங்கள் இறந்துட்டதா உங்கள் குடும்பம் மொத்தமும் நம்பிடுச்சு, ஆனால் நீங்கள் உயிரோட இங்கே தான் இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. அதனால நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கணும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து சிவராமன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சிவராமனால் எதுவுமே பேச முடியல. இந்த இடத்துல நம்ம துளசி, வெற்றி இவங்க 2 பேருமே வந்து சிவராமனை காப்பாற்றினாதான், அப்படி இல்லைனா கடைசி வரைக்கும் முருகனோட அம்மாவை மாதிரி இந்த மகேஷ் வந்து இங்கே தான் அடைச்சி வச்சுருப்பாரு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கெலாம் வந்து நம்ம துளசி இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, மகேஷ் தான் சிவராமனை கடத்தி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம துளசி சும்மா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவராமன் கூட சேர்ந்து முருகனோட அம்மா அவங்களையும் நம்ம வெற்றி, துளசி 2 பேருமே சேர்ந்து காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக மகேஷ் பண்ணுற தப்பை எல்லாம் தட்டி கேட்டு அவனை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மகேஷ் எல்லாம் திருத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம துளசி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டாங்க, அஞ்சலி இனிமேட்டு நீனு மகேஷ் கூட இருக்காத, இவன் கூட இருந்தனா நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது, எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டா நீ வந்து மதியாவே அவனை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அஞ்சலி வந்து இந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம அஞ்சலி மகேஷ் கூட மட்டும் இருக்கவே கூடாது, மகேஷ் கூட பழைய மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலிக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சீக்கிரம் இந்த மகேஷ் பண்ண தப்புக்கெல்லாம் துளசி, வெற்றி, அஞ்சலி இவங்க 3 பேருமே சேர்ந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.